மூமா எங்க இருக்கிறா? இப்போ எதுக்கு மூமா மூமாடு கத்தி ஊரை கூட்டுறா? மூமாக்கு என்ன வச்சிருக்கிறா? ஒரு 100 ரூபா காசு இருந்தா கொடு. எடு அந்த விளக்கமத்த. நானே வந்து பால்காரனுக்கு கூட காசு கொடுக்க முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். இதில் உங்களுக்கு 100 ரூபா வேணுமா? ஏக்கடா உனக்கு 100 ரூபா? என்னன்னு தெரியல மாமா, ஒரே வயிற்றுச்சலா இருக்குது. நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ நல்லா படிக்கிறவனை பார்த்துருப்பா, அதனால உனக்கு வயிற்றுச்சலா இருக்கும். இதுக்கு எதுக்கடா உனக்கு 100 ரூபா? நான் போய் டாக்டரை பார்க்கணும் மாமா, நீ 100 ரூபா பணம் தான் கொடு. முதல்ல இப்படி அலுவலகத்தை நிப்பாட்டி விட்டு அங்கே போய் வந்து அஞ்சரை போட்டி மேலே ஒரு 10 ரூபா பணம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு போ. இது 10 ரூபா பணம் எடுத்துட்டு போவா? 10 ரூபா எடுத்துட்டு போனாக்கா எந்த டாக்டர் பார்க்குறா உங்களுக்கு நம்ம ஊரில்? அதெல்லாம் வியாதி உள்ள வந்தால் வந்து லட்சக்கணக்கில் எடுத்துகிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு போனாக்கா. உனக்கு இருக்கிறது மனவியாதி தானே, இதுக்கு 10 ரூபா போதும், எடுத்துகிட்டு போ. உன்னிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இந்தாப்ல உன்னதான் டாக்டர் இருக்கிறானா? எது உன்னதானா? மரியாதையாக பேசுறா. டாக்டர் கூட வடப்படன்னு சொல்லி கூட பிரச்சனை இல்லை. ஏற்கனவே என்ன பார்த்து இந்தாப்லன்னு சொன்னா ஏன் சிஸ்டர் சொல்ல மாட்டீங்களா? நான் இப்போ உன்னை சிஸ்டர் சொன்னாக்கா வர வியாதிகாரனுக்கெல்லாம் நீ என்ன வைத்தியமா பார்க்க போறா? எப்படி டாக்டர் இல்லை ஃப்ரீயாக தான் உட்காந்துருக்காரு, நீங்க போங்கன்னு உங்களுக்கு அனுப்பிவிட போறா? இதுக்கு எதுக்கு உனக்கு நான் சிஸ்டர் சொல்லணும்? ஒன்று இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவே எல்லாரும் இப்படி மண்டகரம் முடிச்சவனவங்களும் வரானுவா. இந்த இப்படி நர்ஸ் வேலைக்கு வந்ததுக்கு பேசாம நம்ம வந்து சித்தார் வேலைக்கே போயிருந்துருக்கலாம். இந்த அப்போ எதுக்கு புலம்பிக்கிட்டு இருக்கிறா? டாக்டர்